அனைவருக்கும் வணக்கம். பெற்றோர்கள் ஹெல்மெட் அணிஞ்சு போறப்ப, அவங்களோட சிறுவர்கள், சிறுமிகள், குழந்தைகள ஹெல்மெட் போடாம கூட்டிட்டு போறாங்க. இருசக்கர வாகனத்துல செல்லும்போது பார்த்திருப்போம். மோஸ்ட்லி அப்படித்தான் இருக்கு. அதனால சிறுவர்கள், சிறுமிகள் அவங்களோட குழந்தைகளுக்கு அவங்க சைஸ்ல ஹெல்மெட் இருக்கு. அது ஸ்டாண்டர்டான ஹெல்மெட். ஏனோ தானோன்னு வாங்காம ஸ்டாண்டர்டான ஹெல்மெட்டா வாங்கி ஐஎஸ்ஐ சர்டிஃபைடான ஹெல்மெட்டா, சும்மா ஐஎஸ்ஐன்னு எழுதியிருப்பாங்க அதெல்லாம் வாங்காம உண்மையிலேயே கம்பெனி ஹெல்மெட்டை வாங்கி அவங்களுக்கு போட்டு கூட்டு போங்க. ஏன்னா அந்த குழந்தைகளும் மனிதர்கள் தான். அதனால குழந்தைகளுக்கு ஹெல்மெட் போடலைன்னா டிராஃபிக் போலீஸ் விட்டுருவாங்க. அந்த மாதிரி எதுவும் தவறாக நினைச்சக்கூடாது. வாகனத்தில் பயணிக்கிற எல்லாருமே ஹெல்மெட் போட்டு தான் பயணிக்கணும். ஹெல்மெட் கிடைக்கலனாலும் தேடி கரெக்டாக கண்டுபிடிச்சி ஆன்லைன்லனாலும் சரி, இல்லை ஷோரூம்லனாலும் சரி கேட்டு சொல்லி வாங்கி போட்டு பத்திரமா கூட்டு போயிட்டு கூட்டுவாங்க. இதை சொல்கிறனால உங்களுக்கு ஒரு அவேர்னஸ்க்காண்டி தான் சொல்கிறோம். உங்களோட குழந்தைகள் தான், நீங்கள் தான் பொறுப்பாக பார்த்துக்கணும். அதே மாதிரி ஹெல்மெட் போடுறதுனால உங்களோட உங்களோட தலைகளும் சரி, குழந்தைகளோட தலைகளும் நல்லா பாதுகாக்கப்படுது. மற்றும் எந்தவித பாதிப்பும் இல்லாமல் நீங்கள் தைரியமாக வாகனத்தில் செல்லலாம். என்னதான் ஹெல்மெட் போட்டிருந்தாலும் வாகனத்தில் லிமிட்டட் ஸ்பீடில் தான் போயிட்டு வரணும். தினமும் ஏகப்பட்ட ஆக்சிடென்ட் நடந்தும் உணரவில்லை என்றால் இதுக்கப்புறம் சொல்றதுக்கு ஒன்றும் கிடையாது. அனைவரும் பொறுப்பாக, விழிப்புணர்வாக நடந்து கொள்ள வேண்டும். ஹெல்மெட் போடுவது தெரிஞ்சும் அதை மறந்து போடாமல் இருப்பது மிகவும் குற்றமாகும். குழந்தைகளுக்கு அதை சொல்லித்தர வேண்டிய இடத்திலிருந்து அதை சொல்லித்தராமல் அலட்சியமாக இருந்தால் ஏகப்பட்ட பிரச்சனைகள், ஏகப்பட்ட கஷ்டங்கள், ஏகப்பட்ட மருத்துவ செலவுகள், வாழ்க்கையே வீணாக போய்விடும். எனவே அதுக்காக தான் விழிப்புணர்வு பண்ணி விடுகிறோம். அதனால் முன்கூட்டி எச்சரிக்கையாக அனைவரும் ஹெல்மெட்டை அணியுங்கள். குழந்தைகளுக்கும், சிறுவர்களுக்கும், சிறுமிகளுக்கும் ஹெல்மெட்டை கட்டாயப்படுத்தி நல்ல ஹெல்மெட்டை குவாலிட்டியாக, சேஃப்டியாக அவங்களுக்கு அணிஞ்சு விடுங்கள். நன்றி. லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் அவங்களுக்கு செய்கிற நல்லதாக இருக்கும். நன்றி.